வெள்ளைக்காரன் காலத்திலே கல்வி உரிமை பெற்றிருக்கிறார்கள். வந்தவன் போனவன்லாம் நான் தான் உன்னை படிக்க வச்சேன், குடிக்க வச்சு நாட்டை நாசமாக்கினவெல்லாம் படிக்க வச்சேன்னு பீத்திட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓசியில் திருவாரூர்லேருந்து வந்தவன் நம்ம தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்தேன்னு பேசிட்டு அலைகிறேன். கால கொடுமை. இந்த மானங்கட்ட கூட்டம் கேட்டு இன்னும் டாஸ்மார்க்கில் சரக்கு போட்டு மல்லாந்து படுத்து கிடக்குது. இப்போ என்ன செய்யும்? தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்துருக்காருன்னு ஓட்டு வாங்காமல், ஓட்டு வேண்டாம், அதை ஓட்டுக்கு நோட்டு வாங்காமல் ஓசியா ஓட்டை போட்டு போகும். நான் பறையன் அல்ல, நான் தேவேந்திரன் அல்ல, நான் தேவர் அல்ல, நான் நாடார் அல்ல, செட்டியார் அல்ல, கவுண்டர் அல்ல, வன்னியர் அல்ல, நான் உடையார் அல்ல, முதலியார் அல்ல, பிள்ளை அல்ல, நான் குறவர் அல்ல, இருளர் அல்ல, என்னென்ன சாதி இருக்கோ இது எதுவும் அல்ல, இது என் அடையாளம் அல்ல. நான் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் இதெல்லாம் நான் ஏற்றிருக்கிற இறையை வழிபடுகிற மார்க்கங்கள், சமயங்கள், இவை மாறிக்கொள்ள முடியும். இதெல்லாம் என் அடையாளம் அல்ல. ஆனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மாற்ற முடியாத, மாற முடியாத ஒரே அடையாளம் நான் தமிழன் என்பதுதான். நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் ஒரு விழாவிலே, ஒரு நிகழ்விலே பேசுகிறார். தமிழ் தேசியம் என்பதே சாதி ஒழிப்பு தான் ஒத்துக்கொண்டார். சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் தான், தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழிப்பு தான். அவரே பேசினது இருக்கு. அப்படி என்றால் திராவிடம் என்றது ஒன்றும் பொடுங்கல, அதே ஒன்றும் ஒழிக்கல. திராவிடம் என்பதே ஒன்றும் பொடுங்க. அப்ப திராவிடம் என்னது என்ன பண்ணுது? அது எண்ணெயை ஊற்றி நல்லா எரிய விடும். மேல்மாவுக்குள்ள இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிஞர் பெருமக்கள், இவ்வளவு பெரிய ஞானிகள், இவ்வளவு பெரிய தலைவர்கள் உழைத்த நாட்டில் இன்னும் மேல் பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள நுழையும் இல்லை. கேளு, நான் உன்னை காதலிக்கிறேன். அது கேளு. சமூக நீதி, முற்போக்கு, பிற்போக்கு. வடடே, அந்த மாற்று கோட்பாடு தான். வேற வழி கிடையாது, இங்க வழியே கிடையாது. இன்னரும் தம்பி தங்கைகளே, உங்களிடத்தில் கேட்கிறேன். பறையருக்கு கட்சி இருக்குது, நாடாருக்கு கட்சி இருக்குது, கோணாருக்கு கட்சி இருக்குது, உடையாருக்கு கட்சி இருக்குது, தேவருக்கு கட்சி இருக்குது, தேவேந்தருக்கு கட்சி இருக்குது, கவுண்டருக்கு கட்சி இருக்குது, வன்னியருக்கு கட்சி இருக்குது, முதலியாருக்கு கட்சி இருக்குது, பிள்ளைக்கு கட்சி இருக்குது. கட்சி இல்லாத சாதி இல்லை, சாதி இல்லை கட்சி எல்லா கட்சிக்கும் இருக்குது, மதத்துக்கு இருக்குது. ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கு ஒரு கட்சி இருக்கா? ஒரு அரசியல் இருக்கா? ஒரு ஆள் இருக்கானா? இருக்கானா? சொல், இருக்கானா? நம்முடைய மூதாதைகள் அயோத்தியாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன், எம் சி ராஜா என்கிற மாசி ராஜா என்ற முன்னோர்களை போற்றுவதற்கு இந்த கட்சியில், இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியில் ஏதாவது செய்யுமா? வீர பெரும்பாட்டங்கள் தீரன் சின்னமலைக்கு எல்லா சாதியும் போய் மாலை போடுமா? எவனாவது மனச்சான்றுள்ள தமிழன் சொல்றான்? டேய், ஒரு தமிழன் சொல்றான்? சொல்றா. வெள்ளைக்காரனை வாழும் வேலும் வைத்து விரக்கடித்த மரவன் பூலித்தவனுக்கு எல்லா சாதிக்காரனும் போடுவானாடா? போடுவானா? போட்டிருக்கானா? தமிழ் பேரினத்தின் பெருமை மிக பெண்ணின் குறியீடுறா. மாதர்குலம் போற்றி 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 வணங்க வேண்டிய பெருமாட்டிடா நம்முடைய வீர பெருமாட்டி வேலு நாச்சியார் அவர்கள். ஆண் மன்னர்கள் எல்லாம் தோற்றாண்டா நம் இனத்தின் வரலாற்றிலே. பூலித்தேவன், மருதுபாண்டி, அழகுமுத்துக்கோன், தீரன் சின்னமலை, நம் பாட்டனெல்லாம் போரிட்டு மாண்டார்கள். ஆனால் களத்திலே போரிட்டு வென்ற ஒரே மரத்தினம் பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான்டா. இந்திய போராட்ட வரலாற்றிலே, இந்த பெருநிலத்திலே, துணை கண்டத்திலே ஒரே ஒரு பெண்மகள் தான்டா. எல்லாரும் தோற்றாண்டா. அவளுக்கு எல்லாரும் மாலை போட்டு பார்த்திருக்கியாடா? அவளுக்கு சிவகங்கை அரண்மனைக்கிட்ட மரப்பாச்சி தண்டி பொம்மை இருக்கு, அதை வேற எங்கேயாவது சில பார்த்திருக்கியா? பூலித்தேவனுக்கு நெற்கட்டும் சேவலை விட வேற எங்கேயாட பார்த்திருக்கியாடா? நீ பார்த்திருக்கியா? வேற யாருக்கு சொல்லு?
பெருந்தலைவர் காமராஜன் தாத்தனுக்கு எல்லாரும் மாலை போடுவானாடா? தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க நாட்டின் விடுதலைக்கு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த நம் தாத்தனுங்களுக்கு போடுவானாடா? செக்கை இழுத்த மரம் ஒருத்தருக்கா நம்ம பாட்டேன். பணக்காரன்டா, பிறப்பால் பணக்காரன், சொத்தம்பட்டை வித்து நாட்டு விடுதலைக்கு செலவு பண்ண நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனாருக்கு எல்லா சாதிக்காரன மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கியாடா? பார்த்திருக்கியா? நீ பார்த்திருக்கியா? போவியா? ஆனால் அம்பேத்கர் வச்சுக்க அறிவாசன் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கிய? நம்முடைய பாட்டனார் தாத்தாக்கள் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா நீ? பெரும்பிடுகு முத்திரையன் நமக்கு ஒரு பாட்டன் இருக்காடா, சுவரன் மாறன் நம்முடைய பாட்டன். எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கியாடா? இல்லடா. அதான்டா இங்க இருக்கிற அரசியல். பெரும்பிடுகா முத்திரையில் 2 பேரை போய் மாலை போட விடுவான்டா. தீரன் சின்னமலையா கவுண்டரில் 2 பேர் போடு. முத்துராமலிங்க தவிர இங்கே அந்த மருது வண்டியா அது கண்டுக்கிறது இல்லை. வேலுநாச்சியாரா சுத்தமாக இல்லை. காமராஜரா நாடாரில் 4 பேர் போவான்டா. அதுவும் போனால் போவான் இல்லை. இது யாருடைய வேலை? திராவிடன். ஆனால் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உடைய நம் இன முன்னோர்கள் எல்லாரையும் மாலையிட்டு வணங்குகிற ஒரே மகன் நான் ஒருத்தன் தான்டா இந்த நாட்டில் இருக்கு. அவனவன் சாதி மதத்துக்கு நிற்கிறான். நான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற தேசிய இனத்திற்கு நிற்கிறோம்டா. நாங்கள் தமிழர்கள் என்ற திமிரோடு நாய் பேய் நரியெல்லாம் நாட்டாளும் போது மானமும் வீரம் கொண்ட புலி ஆளாதாடா இந்த நாட்டை. நடக்குது 26ல எங்கள் வேட்டை. நீ காசு வாங்காம போடு ஓட்ட. ஆனால் ஐயா கருணாநிதி சமாதிக்கு எல்லா சாதியும் கூட்டிட்டு போவான். அது திராவிடம். ஒவ்வொரு சாதியும் பிரிந்து விரிந்து தம் இனமுன்னோருக்கு வணக்கம் செலுத்து தமிழ் தேசியம். இதான் இது. இப்ப ஒருத்தன் எல்லாரையும் ஒரே மாலையில் ஒரே நாரில் இத்தனை மலர்களையும் கோர்க்கிறான் என்பதில் அவனுக்கு பிரச்சனை இருக்குடா. ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த நிலப்பரப்பிலே துணைக்கண்டத்திலே பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். 80 விழுக்காட்டுக்கு மேலான மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். இந்த மக்கள் இரு சமூக மக்களின் தேவை ஒன்றுதான், வெவ்வேறு இல்லை, ஒன்றுதான். இந்த 2 சமூக மக்களும் ஒன்றிணைந்து நின்றால் இந்த நாட்டு அதிகாரம் அவர்களிடத்தில் தான் இருக்கும். ஆனால் இவர்கள் நிற்பதில்லை. அதுதான் கெடுவாய்ப்பு. தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இணைந்து நின்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக நிலை, அவர்களுக்கு ஏற்பட்ட தாழ்நிலை தன் சாதி சமூகத்துக்கும் வந்து விடுமோ என்று அஞ்சி இவர்கள் இணைய மறுக்கிறார்கள். நான் சொல்லல, அறிவாசான அம்பேத்கர். எல்லாம் கவனிச்சுக்கணும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? எனக்கிட்ட, உங்ககிட்ட, நம்ம முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாரு? நீங்கள் செய்ய வேண்டியது, வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை வந்து விட்ட பிறகு, இந்த நாட்டை ஆள்கிற அதிகாரம் அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வந்துவிட்ட பிறகு, ஆள்கிற உரிமை அவர்களுக்கு வந்துவிட்ட பிறகு ஒன்றிணைய தயக்கம் ஏன்? நீங்கள் செய்ய வேண்டியது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதுதான் என்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கே? ஆதி தமிழன் விடுதலை இல்லாது மீதி தமிழன் விடுதலை வெல்லாது என்கிறான். இது மேம்போக்காக கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்டாமல் மேற்கூரையை எவ்வளவு அழகாக வேய்ந்தும் எவ்வளவு அழகாக கட்டியும் பயனில்லை என் உடன் பிறந்தார்களே.
கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்ட வேண்டும் என்றால் ஆதி தமிழர் விடுதலை பெற்று மேம்பட்டு கல்வி, அரசியல், வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் உயராது தமிழ் சமூகம் உயராது. உன் ஆதிசிவன் யார்? நீ மதித்து வணங்குகிற இறை சிவன் யார்? சிவன் யார்? சிவனை மதித்து வணங்குகிறாய், அவன் பரம்பரையை மிதித்து ஒதுக்குகிறாய். இதுதான் இங்க நடந்த கொடுமை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. அந்த வள்ளுவன் வழிவந்த பரம்பரையை பறையன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறாய். இதாண்டா கொடுமை, இதாண்டா கொடுமை. இதையெல்லாம் பேசினால் போலி தமிழ் தேசியவாதிகள் என்பார்கள். யார் நம்மை போலி தமிழ் தேசியர்கள் என்று சொல்பவர்கள்? யார்? சில கூலி திராவிடர்கள். போலி தமிழ் தேசியர், கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள். என்னால் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதிய தீண்டாமை, இழிவு, கொடுமை, ஏற்றதாழ்வு, ஏழ்மை, வறுமை, இந்த நோயை ஒழிக்க முடிந்ததோ இல்லையோ, என்னால் பல நோயாளிகள் உருவாகி போனார்கள். தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் மனநோயாளியாக மாறிவிட்டதை பார்த்து சரி எதுக்குடா இந்த வேலையை செய்தோம் என்று வருந்துகிற நிலைமைக்கு எதுக்கெடுத்தாலும் ஜீமா ஜீமா ஜீமா. பாடும் பொருள் பரம்பொருள் சிவன் அல்ல, பாடும் பொருள் இந்த பாமரன் சீமானாக இருக்கிறேன் என்பதுதான் பெரிய பெரிய வேடிக்கை. பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கிறது. பெரியாரை கன்னடர் என்று சொல்கிறார்கள், அவரை தமிழர் என்று ஏற்க மாட்டேன் என்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நம் மீது வைக்கிறார்கள். பெரியார் ஒருபோதும் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொண்டதே இல்லை. அவரே சொல்கிறார் நான் கன்னடர் என்று. கன்னடரை கர்நாடர் என்று சொல்லாது, கருப்பை கருப்பென்று சொல்லாமல் வெளுப்பென்று எப்படி சொல்வீர்கள்? கன்னடரை கன்னடராக ஏற்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெரியாரை கன்னடர் என்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரை நாளை மராட்டியர் என்பார்கள். அண்ணல் அம்பேத்கரை மராட்டியர் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம், மராட்டியர் என்றுதான் நாங்கள் ஏற்கிறோம். பிறகு இவ்வளவு காலம் அவரை அறிவாசானை பின்பற்றுவது நாங்கள் தமிழர் என்று அல்ல, மராட்டியர் என்றுதான். அவருடைய கோட்பாடுகள் மகத்தானது, மானுட சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டுக்கானது. அதை வாசித்து நேசித்தறிந்ததால் அந்த தடத்தை, அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம், அவ்வளவுதான். விண்ணூர்தியில் பறக்கிறோம், தமிழன் கண்டுபிடித்தான் என்றல்ல, வெள்ளைக்காரன் கண்டுபிடித்தான், ஆல்பர்ட் ரைட் வில்பர் ரைட் 2 பேரும் கண்டுபிடித்தார்கள் என்பது தெரிந்துதான் பறக்கிறோம். ஊசி போடுகிறோம், தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றல்ல, வெள்ளைக்காரர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றுதான். ஆனால் போட்டால் பிழைக்க முடியுது, வழி போகுது, நோய் தீருது, போடுறோம். உலகெங்கும் சரியானதை ஏற்கிறோம், தவறானதை தவிர்க்கிறோம். மாமேதை மார்க்ஸ் அவர்களை ஜெர்மானியர் என்றுதான் ஏற்கிறோம். அவன் முன்வைத்த கோட்பாடு உலகெங்கும் வாழ்கிற மானுட சமூகத்திற்கு பொதுவானது, ஏற்கிறோம். அப்படித்தான் எங்கள் மோதாதை தந்திரெளிய மறைமொழி வள்ளுவமும் குறளும் உலகெங்கும் ஏற்கப்பட்டிருப்பது. அப்படித்தான் இன்றும் சொல்வோம், என்றும் சொல்வோம். எங்களுக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது. நாங்கள் அண்ணல் அம்பேத்கரின் கோட்டையும் சூட்டையும் வாங்கி கொண்டு வருவதற்கு வந்தவர்கள் அல்ல. அவர் கொள்கையையும் கோட்பாடுகளையும், கோட்டும் சூட்டும் மட்டுமல்ல, அவருடைய கொள்கையும் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம். அதிலே அறிவாசான அம்பேத்கரை எங்களின் முன்னத்தி ஏறாக வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம், அறிவு ஆசானாக ஏற்கிறோம். ஆனால் எங்களின் தலைவர்களாக எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், மாசி ராஜா அவர்களை ஏற்கிறோம். மார்க்ஸை எங்களுடைய அறிவு ஆசானாக வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம். சாக்ரட்டிஸை அப்படித்தானே ஏற்கிறோம், பிளாட்டோவை அரிஸ்டாட்டிலை அப்படித்தானே ஏற்கிறோம்.
இங்கர்சால் ஏங்கல்ஸை அப்படித்தானே இருக்கிறோம். ஹோசிமினை அப்படித்தானே இருக்கிறோம். மாசே துங்கை அப்படித்தானே இருக்கிறோம். பிடல் காஸ்ட்ரோவை, சேகுவேராவை அப்படித்தானே இருக்கிறோம். பகத்சிங்கை அப்படித்தானே இருக்கிறோம். சுபாஷ் சந்திர போஸை அப்படித்தானே இருக்கிறோம். மார்க்சிய கோட்பாட்டை ஏற்கிறோம். ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா சிங்காரவேலரையும் சிவானந்தத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதமான் எங்கள் அப்பா நல்லகண்ணுவைத்தான் தலைவனாக இருக்கிறோம். சுபாஷ் சந்திர போஸை மான தமிழ் மக்கள், வீரத்தமிழ் பிள்ளைகள் வழிகாட்டியாக, முன்னத்தியராக ஏற்கிறோம். பகத்சிங்கை அப்படித்தான் ஏற்கிறோம். ஆனால் தலைவனாக எங்கள் உயிர் தலைவன் மேதகு இவர்களைத்தான் ஏற்கிறோம். எங்கெங்கு மானுட சமூகம் தாழ்த்தப்பட்டு, வீழ்த்தப்பட்டு, உரிமை இழந்து, மொழி, இனம், நிறம் இப்படியா வீழ்த்தப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறதோ அதன் உயர்விற்கு, விடுதலைக்கு, மேம்பாட்டிற்கு அரும்பாடாற்றிய, புரட்சி செய்த, போராடிய, எழுதிய, பேசிய, சிறைப்பட்ட, செத்த எல்லோரும் எங்களுடைய முன்னோர்கள், முன்னத்தியர்கள், வழிகாட்டிகள். காரணம், எங்களுக்கு ஒரு கோட்பாடு. தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இது எங்கள் கோட்பாடு. தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது. தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளே, கடன் வாங்க முடியாது. அதிலும் இங்க பெரிய ஒரு இது இருக்குது. மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர், நடுவால் ஐயா ஈவே ராமசாமி. நடுவால இந்த ஒப்பீடு எப்படிப்பட்டது? அண்ணல் அம்பேத்கரோட, மாமேதை மார்க்ஸோட ஐயா பெரியார் அவர்களை, ஐயா ஈவே ராமசாமி அவர்களை எப்படி ஒப்பிடுகிறீர்கள்? ஒருவன் 2000 ஆண்டுகளில் இப்படி ஒருவன் தோன்றியதே இல்லை. இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றியதில்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை என்று தோன்றியவன் மார்க்ஸ். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று முழக்கத்தை முன்வைத்து உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டினார். அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் உலகத்தின் ஆகச் சிறந்த கல்வியாளர், தலை சிறந்த கல்வியாளர். 10,000 புத்தகங்கள் படிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்று இருக்கையில் 64,000 புத்தகங்களை படித்த பேரறிஞன் அண்ணல் அம்பேத்கர். இதில் எந்த இடத்தில் ஐயா ஈவேரா அவர்களை ஒப்பிடுகிறீர்கள் இவர்களோடு? ஒருவர் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடி எனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது. இதுதான் அண்ணல் அம்பேத்கர். நம்முடைய தாத்தா ஈழத்துக்காந்தி தந்தை செல்வா வந்து உதவி கேட்கிற போது, ஆதரவு கேட்கும் போது ஐயா ஈவேரா அவர்கள், நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுவது என்று சொல்கிறார். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது உலக பொதுமைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வைத்த கோட்பாடு. சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. கோயில்களில் எப்போதும் ஆடுகளை தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. என்னரும் மக்களே, நீங்கள் இந்த பூமியில் பிறந்து சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமையை சிக்கி தவிக்கிறதை பார்க்கும்போது என் இதயத்தில் ரத்தம் கசிகிறது. இந்த கொடுமைகளை எல்லாம் சுமந்து வாழ்வதற்கு பதிலாக நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போயிருக்க கூடாதா என்று வருந்தியவன் நம்முடைய அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற இனங்களுக்கு, மக்களுக்கு ஒரே வழிதான் அரசியல் விடுதலை தான்.
அதிகாரம் மிக வலிமையானது. அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது அண்ணல் அம்பேத்கர். அரசியல் விடுதலை தான் அண்ணல் அம்பேத்கர். ஐயா ஈவேரா அவர்கள் அரசியல் அயோக்கியர்களின் புகழாடம், அரசியல் அயோக்கியர்களின் புகலிடம். வாக்கு வலிமை மிக்க ஆயுதம். மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது. அண்ணல் அம்பேத்கர் வலிமை மிக்க ஆயுதம் அண்ணல் அம்பேத்கருக்கு. ஐயா ஈவேராவுக்கு ஓட்டு பொறுக்கிகள். இதில் எந்த கோட்பாட்டில் பொருத்துகிறீர்கள்? எந்த கோட்பாட்டில்? எந்த கோட்பாட்டில்? அவர் சிந்தித்தது, பேசியது, எழுதியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. பேரினத்திற்கு எதிரானது. இது எந்த இடத்தில் பொருத்துகிறீர்கள்? பிராமணர்கள், பார்ப்பனர்கள், நம்மில் கீழ் சாதி மக்கள், நம்மில் கீழ் சாதி மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி. இந்த நமக்கு யார்? இந்த நமக்குல யாரா இருக்கிறார்? பிராமணர் எதிரி. நம்மில் கீழான மக்கள், உங்களில் கீழான மக்கள் யார் யார்? இஸ்லாமியன், கிறிஸ்தவன் எதிரி. நமக்கு, அந்த நமக்குல யாரா இருக்கீங்க? இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. ஆனால் அம்பேத்கர் இந்த கோட்பாட்டில் எங்கே பொருந்தது? எங்கே பொருந்தது? சும்மா சொல்லிட வேண்டியது, வாய்க்கு வந்ததெல்லாம் அப்படியே சொல்லிட வேண்டியது. இந்த நிலத்தில் இருக்கிற தமிழ் பேரினத்தின் பெருமை மிக அடையாளங்களை எல்லாம் ஈவே ராமசாமி ஐயாவினுடைய முதுகுக்கு பின்னாடி மறைத்தவர்கள் திராவிட திருவாளர்கள். இப்போது இப்படி தள்ளிவிட்டு ஒவ்வொரு அடையாளமாக தமிழ் இளம் தலைமுறைக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள். இப்படித்தான் எல்லாம் திட்டமிட்டு அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, ஒரு மானுட இனம், ஒரு மனித குழு எப்படி கூட்டம் கூட்டமாக வாழும் நீங்கள் படிக்காததா? 2 ஏக்கரில் தான் வாழுமா? குறைந்தது 2000, 200, 300, 400, 1100 ஏக்கர் நிலப்பரப்பில் தான் வாழ்வார்கள். ஆனால் கீழடியிலே வெறும் 2 ஏக்கர் நிலத்தை தோண்டிவிட்டு இது தமிழர் நாகரிகம் இல்லை, திராவிட நாகரிகம் இல்லை, இந்திய பண்பாடு, என்ன நீங்க பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்க? என்னது? இந்திய அரசு அங்கீகரிக்கணும். ஏன் அது அங்கீகரிக்கணும்? இது ஏன் நாகரிகம்? அவன் என்னடா சொல்றது, இவன் தான் எனக்கு அப்பன்னு? அவன் யார் சொல்றது இவன் தான் என் தாய்ன்னு? எனக்கு தெரியாத பெத்த தாய் தந்திர எனக்கு தெரியாதடா. அவன் அங்கீகரிக்கணுமா? எப்படி? பாரதிய ஜனதாவை எதிர்க்குது, பிஜேபி அரசை எதிர்க்குது, சிபிஐ விசாரணை கேட்குது. இது அது உள்துறை அமைச்சர் கீழே தான் இருக்கு, இயங்குது. பாரதிய ஜனதா அரசு கிட்ட கோரிக்கை வைக்குது, சிபிஐ விசாரணை கொடு. சிபிஐ மத்திய அரசை எதுக்குதான். இன்னும் நம்பிக்கொண்டு திரிகிற பாமர மக்கள், என் இன கூட்டம் இது. ஏன் மொத்த இடத்தையும் தோண்டினால் தமிழனுடைய தொன்மம் அடையாளங்கள் தெரிந்துவிடும். மறைக்கணும். அடித்த அடியில் கீழடி திராவிட நாகரிகம், இந்திய நாகரிகம் எல்லாம் சொல்ல முடியாது. கீழடி தமிழரின் தாய்மடி இப்பதான் கிடைக்குது. ஏன்? விழுந்த அடி அப்படி. விளங்குதுன்னு நினைக்கிறேன். துணிந்து நிமிர்ந்து தமிழ் தேசிய பிள்ளைகள் எழணும். நம்ம பாட்டன் சொல்லியிருப்பாரு திராவிடர் என்று. அதனால உங்க பாட்டன் தான் திராவிடர்னு. திராவிடர்னு அவர் சொன்னது ஒரு மாற்று கோட்பாட்டுக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திருடர் கூட்டம் வந்து பதுங்கும் என்று அவருக்கு தெரிந்திருந்தால், ஒரு பைசா தமிழன் என்று இதழ் தொடங்கியவர் நாங்கள் தமிழர்கள் என்றே முடித்திருப்பார். எல்லோரும் தொடக்கமும் அப்படித்தான் இருந்தது. மொழிஞாயிறு தாத்தா தேவனைய பாவாணரும் திராவிடம் திராவிடம் என்று தான் பாடி வந்தார்.
பிறகு திராவிடம் தீது என்று முடித்து விட்டார். வென்று வருவான் திராவிட காலை என்றுதான் புரட்சி பாவலன் தாத்தன் பாரதிதாசன் பாடினான். கடைசியா நறுக்குவோம் பகையின் வேர் நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முறை செய்வாய் என்று முடித்து விட்டான். அப்படித்தான் இன்று தமிழ் பெரும் ஆளுமைகள், முன்னவர்கள், போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகைகள், நம் இனம் சிறக்க பெருமைப்பட வாழ பிறந்து மறைந்த பெருமக்கள், பாட்டனார் அயோத்திதாசர், தாத்தா ரெட்டமலை, தாத்தா மாசி ராஜா போன்ற பெருமக்களை நாம் புகழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய பிறவி கடமை. இது வாக்குக்காக என்று நினைத்தால் அவர்கள் எனக்கு போட வேண்டாம். எதிர்கால தமிழ் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என்று நினைத்தால் இந்த பிள்ளைகளை ஆதரியுங்கள். ஓட்டுக்காக இதை பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டு போட்டு விடாதீர்கள். இந்த நாட்டுக்காக இந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு உங்கள் ஓட்டை அளித்து நாட்டை கையெழுயுங்கள். எங்கள் முன்னவர்கள், எங்கள் பாட்டனார், எங்கள் தாத்தா அயோத்திதாசர், எங்கள் தாத்தா ரெட்டமலை, மாசி ராஜா போன்ற முன்னவர்கள் கண்ட கனவை இந்த மண்ணிலே நிறைவேற்றி மகத்தான மாண்புமிக்க மேன்மை பெற்ற, உரிமை பெற்ற, விடுதலை பெற்ற கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அரசியல் அதிகாரத்தில் மேம்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தை படைப்போம் என்கிற உறுதியை எங்கள் தாத்தாவின் புகழ் போற்றுகிற இந்நாளில் தமிழ் பிள்ளைகள் ஏற்போம். நம்முடைய பாட்டனார் அயோத்திதாசர், நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார், நம்முடைய தாத்தா மாசி ராஜா ஆகியோருக்கு என்னுடைய பெருமைமிக்க புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நாம் தமிழர்.